அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இது ஒரு ஸ்பெஷல் செஷன். எல்ஐசி வந்து ஒரு புது பென்ஷன் ப்ராடக்ட் ஜீவன் தாரா 2 பிளான் நம்பர் 872 வந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதை பற்றிய விவரங்கள் வந்து இப்ப வாட்ஸ்அப்ல வந்த பிபிடியை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதற்கான சர்க்குலர் வந்து இன்னும் முழுமையா நமக்கு வரல. இருந்தாலும் கிடைத்த தகவலை உடனடியாக உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல இதை நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறேன். வாங்க அந்த திட்டம் என்னங்கிறத பார்ப்போம். இதோட ப்ரௌச்சருடைய ஃப்ரண்ட் பேஜ் தான். ரிட்டையர் யங், ரிட்டையர் கேர்ஃப்ரீ, கெட் லைஃப் லாங் கேரண்டீடு இன்கம் ஃபார் யூ அண்ட் யுவர் லவ்டு ஒன். இதோடைய டீடைல்ஸ் என்னங்கிறத படிப்படியா நம்ம பார்க்கலாம். இன்ட்ரடியூசிங் எல்ஐசி ஜீவன் தாரா 2 பிளான் நம்பர் 872. இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பிரீமியம் டிஃபர்டு கேரண்டீடு ஆனுட்டி பிளான். ரெகுலர் பிரீமியத்துக்கான டிஃபர்டு கேரண்டி ஆனுட்டி பிளான். பாலிசி ஹோல்டர் கேன் சூஸ் மோட் ஆஃப் பிரீமியம் பேமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம், டிஃபர்மெண்ட் பீரியடை சூஸ் பண்ணிக்கலாம், ஆனுட்டி ஆப்ஷன் அண்ட் மோட் ஆஃப் ஆனுட்டி பேமெண்ட். என்ன மாதிரி பென்ஷன் வேணும், மந்த்லி வேணுமா, இயர்லி வேணுமா, குவார்டர்லி வேணுமா அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபர்மெண்ட் பீரியட்ங்கிறது எத்தனை வருஷம் கழிச்சு வேணும் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி பிரீமியம் கட்டணும், இயர்லியா, ஆஃப் இயர்லியா, குவார்டர்லியா, மந்த்லியா அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனுட்டி ரேட் வந்து பாலிசி போடும் போதே கேரண்டி பண்ணி கொடுத்துறாங்க. அது என்ன ரேட் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு கிடைக்கல. ஆனுட்டி ரேட் ஆனா பாலிசி போடும் போதே கேரண்டி பண்ணிடுறாங்க. அதனால நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறினா கூட நம்மளது இந்த ஜீவன் தாரா 2ல அவங்க கொடுக்கக்கூடிய ஆனுட்டி ரேட் வந்து மாறாது. இதுல சிங்கிள் லைஃபும் கவர் பண்ணிக்கலாம், ஜாயின் லைஃபும் கவர் பண்ணிக்கலாம். ஜாயின் லைஃப்ல இதுல என்ன ஒரு ஃபியூச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராண்ட் பேரண்ட், பேரண்ட், சில்ட்ரனு, கிராண்ட் சில்ட்ரனு, ஸ்பௌஸு, சிப்ளிங்ஸு, பேரண்ட் இன் லா, இதுல யார வேணாலும் நம்ம வந்து ஜாயின் லைஃபா சேர்த்துக் கொள்ளலாம். அது இல்லாம அடிஷனல் ஆப்ஷன் ஆஃப் ஆனுட்டி லைக் நெவர் பிஃபோர், இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஆஃப் லைஃப் ஆனுட்டி வித் 50% ஆர் 100% ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஆஃப்டர் அட்டைனிங் ஏஜ் 75 ஆர் 80 இயர்ஸ் ஃபார் சிங்கிள் லைஃப். இப்போ ஒரு சிங்கிள் லைஃப்ல நீங்க இந்த பாலிசி எடுக்கிறீங்க, உங்களது ஏஜ் 75 ஆயிருச்சு அப்படின்னா நீங்க கட்டின பிரீமியத்துல 50% ரிட்டர்ன் வாங்குற மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல பாலிசி போடும் போதே அந்த ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்ப்போம் நம்ம. அல்லது 100% நீங்க கட்டின பிரீமியத்தை ரிட்டர்ன் கூட வாங்கிக்கலாம். ஆனுட்டியும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும். இந்த ஏஜ் வந்தோடனே உங்களுக்கு ரிட்டர்னும் கிடைக்கும் சிங்கிள் லைஃபுக்கு. அல்லது இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஆப்ஷன் ஆஃப் லைஃப் ஆனுட்டி வித் 5% ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் எவ்ரி இயர் ஆஃப்டர் அட்டைனிங் ஏஜ் 76 இயர்ஸ் டு 95 இயர்ஸ் ஃபார் சிங்கிள் லைஃப். சிங்கிள் லைஃப்ல இந்த ஸ்கீம்ல சேர்றீங்க அப்படின்னா, ஒன்னு 75 வயசு ஆனோடனே நீங்க 50% கட்டின பிரீமியத்துல ரிட்டர்ன் வாங்கலாம், இல்ல 100% ரிட்டர்ன் வாங்கலாம். இல்ல 80 வயசுல 50% நீங்க கட்டின பிரீமியத்தை ரிட்டர்ன் வாங்கலாம், அல்லது 100% கட்டின பிரீமியத்தை ரிட்டர்ன் வாங்கிட்டு ஆனுட்டியும் வாங்கிட்டு இருக்கலாம். அது இன்னொன்னு 5% ஒவ்வொரு வருஷமும் நீங்க கட்டின பிரீமியத்தை ரிட்டர்ன் வாங்கிட்டு ஏஜ் 76ல இருந்து 95 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 5% நீங்க கட்டின பிரீமியத்துல ரிட்டர்ன் வாங்கிட்டு ஆனுட்டியும் வாங்கி கொண்டு இருக்கலாம். இது இல்லாம டாப் அப் ஆனுட்டி ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது. டாப் அப் எப்படி நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் லிங்க்டு ஸ்கீம்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நம்ம வந்து டாப் அப் பண்ணலாம். நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுலயும் நீங்க டாப் அப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க. அது எப்ப பண்ணணும் அப்படின்னா, டிஃபர்மெண்ட் பீரியட், அதாவது பென்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டாப் அப் பண்ணலாம். இதுக்கான விவரங்கள் வந்து படிப்படியா பார்ப்போம். டிஃபர்மெண்ட் பீரியடுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மினிமம் 5 வருஷம், மேக்சிமம் 15 வருஷம் வந்து ரெகுலர் பிரீமியம் பாலிசிக்கு வந்து நீங்க டிஃபர் பண்ணலாம். சிங்கிள் பிரீமியம் பாலிசிக்கு வந்து மினிமம் 1 இயர் டு 15 இயர்ஸ் வரைக்கும் நீங்க டிஃபர் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஹையர் பிரீமியம் பர்ச்சேஸ் பிரைஸுக்கு ஹையர் ஆனுட்டி, உங்களுக்கே தெரியும், இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏஜ் 55க்கு மேல போடுறவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்கு. அதே மாதிரி
பழைய பாலிசி ஹோல்டர், எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டருக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இன்சென்டிவ்னா என்ன அர்த்தங்க? ஹையர் ஆனுட்டி. எல்லாரும் கொடுக்குற பென்ஷன் விட அவங்களுக்கு சில கூடுதல் ரேட்ல கொடுப்பாங்க. அதே மாதிரி டைரக்ட் பர்ச்சேஸ் ஆஃப் சிங்கிள் பிரீமியம் ஃப்ரம் ப்ரொசீட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டிஃபர்டு ஆனுட்டி, நம்மளுடைய பழைய பால்ஸ்ல இருந்து வரக்கூடிய சிங்கிள் பிரீமியத்துக்கும் ஹையர் ஆனுட்டி ரேட் கொடுக்குறாங்க. லிக்விடிட்டி பை வே ஆஃப் லம்சம் வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. அட்வான்ஸ் ஆனுட்டி ஆப்ஷன் ஃபார் ஜாயின்ட் லைஃப் பாலிசி ஃபார் 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கான ஆனுட்டியை அட்வான்ஸா வித்ட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இதுல இருக்கு. இதுக்கான விவரம் நம்ம பின்னாடி டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இப்ப பார்க்கலாம். ஆனுட்டி ஆப்ஷன் என்னென்ன இருக்கு பாருங்க. ரெகுலர் பிரீமியம் சிங்கிள் லைஃபா இருந்தது அப்படின்னா 6 கிட்டத்தட்ட 7 ஆப்ஷன் இருக்குங்க சிங்கிள் லைஃபுக்கு. ஆப்ஷன் 1ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஆனுட்டி ஃபார் சிங்கிள் லைஃப், அதாவது அவர் இருக்கிற வரைக்கும் பென்ஷன் வாங்கிக்கலாம், அது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 பாத்தீங்கன்னா லைஃப் ஆனுட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஃபார் சிங்கிள் லைஃப், அவர் இருக்கிற வரைக்கும் பென்ஷன் வாங்கிக்கலாம், அவர் இல்லைன்னா அவர் கட்டின பிரீமியத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, அது ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 3 வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஆனுட்டி வித் 50% ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஆஃப்டர் அட்டைனிங் ஏஜ் ஆஃப் 75 இயர்ஸ் ஃபார் சிங்கிள் லைஃப். 75 வயசு ஆயிருச்சு அப்படின்னா 50% அவர் கட்டின பிரீமியத்துல ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் லைஃப் ஆனுட்டியும் கொடுப்பாங்க, அவர் இருக்கிற வரைக்கும் ஆனுட்டியும் வாங்கிக்கலாம். ஆப்ஷன் 4ங்கிறது லைஃப் annuity with 100% return of premium after attaining age 75. 75 ஆன உடனே 100% ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஆப்ஷன் 5ங்கிறது 80 வயசு ஆன உடனே 50% ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், லைஃப் ஆனுட்டியும் வாங்கிக்கலாம். அந்த பாயிண்டையும் மனசுல வச்சுக்கோங்க. ஆனுட்டி கொடுத்த உடனே நமக்கு இந்த 50% பிரீமியத்தை ரிட்டர்ன் பண்ண உடனே ஆனுட்டி வந்து குறையுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அது லைஃப் ஆனுட்டிங்கிறது எப்பவும் போல கன்டினியூ ஆகும். அதே மாதிரி 6வது ஆப்ஷன்ங்கிறது 80 வயசு ஆன உடனே 100% வாங்கிக்கலாம். 7வது ஆப்ஷன் நம்ம பார்த்தோம், ஏஜ் 76ல இருந்து 95 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கட்டின பிரீமியத்துல 5% வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பிரீமியத்துக்கு சிங்கிள் லைஃபுக்கு 7 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ங்கிறது லைஃப் டைம் ஆனுட்டி, 2வது ஆப்ஷன்ங்கிறது வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ், எப்படி நம்ம ஜீவன் அக்ஷயால ஆப்ஷன் எஃப் போடுவோம் பாருங்க, அதே மாதிரிதான் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 3ங்கிறது 75 ஆனா 50% வாங்குறது. ஆப்ஷன் 4ங்கிறது ஏஜ் 75 ஆனா 100% வாங்குறது. ஆப்ஷன் 5ங்கிறது 80 வயசு ஆனா 50% வாங்குறது. ஆப்ஷன் 6ங்கிறது 80 வயசு ஆனா 100% வாங்குறது. ஆப்ஷன் 7ங்கிறது ஒவ்வொரு வருஷமும் 5%, எப்ப இருந்து ஏஜ் 76ல இருந்து 95 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 5% அவங்க கட்டின பிரீமியத்துல ரிட்டர்ன் வாங்கிட்டு லைஃப் ஆனுட்டியும் வாங்கிட்டு இருக்கிறது. சரி, ஜாயின் லைஃப் போடுறாங்கன்னு வைங்க. ரெகுலர் பிரீமியத்துல ஜாயின் லைஃப் அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன். ஆப்ஷன் 8 என்னது? லைஃப் ஆனுட்டி ஃபார் ஜாயின் லைஃப். ஜாயின் லைஃப் இருக்கிற வரைக்கும் லைஃப் டயத்துல பென்ஷன் வாங்கிட்டே இருக்கலாம், அது ஆப்ஷன் 8. ஆப்ஷன் 9ங்கிறது பாத்தீங்கன்னா லைஃப் ஆனுட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஃபார் ஜாயின் லைஃப். வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம், அவங்க இல்லாதப்ப அந்த பணத்தை அவங்க கட்டின பிரீமியத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, இது ஆப்ஷன் 9. சிங்கிள் பிரீமியத்துக்கு பார்த்தா 2 ஆப்ஷன், ஆப்ஷன் 10 அண்ட் 11. 10ங்கிறது சிங்கிள் லைஃபுக்கு லைஃப் ஆனுட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ். சிங்கிள் லைஃப் போயிட்டாலே நீங்க ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஆப்ஷன் 11ங்கிறது ஜாயின் லைஃபுக்கான லைஃப் ஆனுட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ். அவ்வளவுதாங்க, சிம்பிள், ரொம்ப ஈஸியா நீங்க மெமரியில வச்சுக்கலாம். ஆப்ஷன் 1ங்கிறது லைஃப் டைம் ஆனுட்டி, ஆப்ஷன் 2ங்கிறது ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ், ஆப்ஷன் 3ங்கிறது ஏஜ் 75 வந்தோடனே 50% வாங்குறது, ஆப்ஷன் 4ங்கிறது ஏஜ் 75 வந்தோடனே 100% வாங்குறது, ஆப்ஷன் 5ங்கிறது ஏஜ் 80 வந்தோடனே 50% வாங்குறது. இந்த 50% எதுல வாங்குறது? ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். அதே மாதிரி ஆப்ஷன் 6ங்கிறது 80 வந்த உடனே 100% ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். ஆப்ஷன் 7ங்கிறது ஏஜ் 76ல இருந்து 95 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 5% ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். அடுத்து ஜாயின் லைஃப்ல ஆப்ஷன் 8 லைஃப் டைம் ஆனுட்டி, ஆப்ஷன் 9ங்கிறது வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். சிங்கிள் லைஃபுக்கு
சிங்கிள் பிரீமியத்துக்கு சிங்கிள் லைஃபுக்கு ஆப்ஷன் 10, ஜாயின் லைஃபுக்கு ஆப்ஷன் 11 வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். இதுல எந்த குழப்பம் வேண்டாம். இதை நீங்க தெளிவு வச்சுட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் படி உங்களுக்கு பெனிஃபிட் ஆனது மாறும். பிரீமியம் மாறும், வயசு மாறும், எல்லாம் மாறும். அதுக்காக தான் உங்களுக்கு டீட்டெயிலா நிறுத்தி பொறுமையா உங்களுக்கு சொல்றேன். இதுல மினிமம் ஏஜ் எவ்வளவு இந்த ஸ்கீம்ல என்ட்ரி ஆகிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 வயசு லாஸ்ட் பர்த்டே கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 20 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் லாஸ்ட் பர்த்டே. இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த பென்ஷன் ஸ்கீம்லயும் நம்ம இந்த ஏஜ்ல வந்து நமக்கு பென்ஷன் என்ட்ரி ஏஜ் கிடையாது. ஜீவன் அக்ஷயா எடுத்துட்டா கூட மினிமம் 30 வயசு. இதுல 20 வயசு இல்லையா? அதான் முதல்ல பாத்தீங்க இல்லையா, ரிட்டையர்ட் யங். ஏன்னா இப்போ உள்ள யங்கர் ஜெனரேஷனை மைண்ட் பண்ணி இப்பெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமே அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கான பிளான் பண்றாங்க, அந்த அளவு ஏர்ன் பண்றாங்க. அதனால அவங்கள கேட்ச் பண்றதுக்காக ரிட்டையர் யங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு, அவங்க அதிகமா சம்பாதிக்கக்கூடிய வயசுல அவங்களுடைய பிற்காலத்துக்காக சேவிங் பண்ணணும், அதுவும் கேரண்டி ஆனுட்டி ரேட்ல சேவிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த ப்ராடக்ட் நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மேக்சிமம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1, 2, 8, 9, 10, 11 வந்து 80 மைனஸ் டிஃபர்மென்ட் பீரியடு. ஆப்ஷன் 5, 6, 7ல 70 மைனஸ் டிஃபர்மென்ட் பீரியடு. ஆப்ஷன் 3 அண்ட் 4ல 65 மைனஸ் டிஃபர்மென்ட் பீரியடு. ஆப்ஷன் 3, 4 என்னதுங்க? 75 வயசான உடனே 50% வாங்குறது, அது 3. ஆப்ஷன் 4ங்கிறது 75 ஆன உடனே 100% வாங்குறது. அதுக்கு என்ன மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி பாத்தீங்கன்னா 65 மைனஸ் டிஃபர்மென்ட் பீரியடு. அந்த மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. செகண்டரி ஆனிட்டி அண்ட் ஜாயின் லைஃபா இருந்தா ஆப்ஷன் 8, 9க்கு 75 இயர்ஸ் மேக்சிமம் ஏஜ். சிங்கிள் பிரீமியத்துக்கு 79 இயர்ஸ் வரைக்கும் அவங்க என்ட்ரி ஆகலாம் ஜாயின் லைஃபுக்கு. சரி, மினிமம் வெஸ்டிங் ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல இருந்து 9 வரைக்கும் 35 வருஷம், 35 வயசு. 35 வயசுல தான் மினிமம் வந்து வெஸ்டிங் ஆகும் ரெகுலர் பிரீமியத்துக்கு. இதே சிங்கிள் பிரீமியமா இருந்தா ஆப்ஷன் 10 அண்ட் 11க்கு 31 இயர்ஸ்ல இருந்து நம்ம வந்து வெஸ்டிங் ஏஜ். வெஸ்டிங் ஏஜ்னா என்னங்க? பென்ஷன் ஸ்டார்ட் ஆகுற வயசு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு ஒருத்தர் 20 இயர்ஸ்ல வந்து ஒருத்தர் ஜாயின் பண்றாருன்னு வைங்க இந்த ஸ்கீம்ல. 20 இயர்ஸ்ல ஜாயின் பண்ணி அவர் ரெகுலர் பிரீமியம் கட்டுறார். அதாவது அவர் 15 இயர் டேம் சூஸ் பண்ணணும். ஏன்னா மினிமம் வெஸ்டிங் ஏஜ் 35ல இருந்து தான் இருக்கு. அப்ப அவரு மினிமம் டிஃபர்மென்ட் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் தான். அவர் 5 வருஷம் டிஃபர்மென்ட் பீரியட் வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மினிமம் வெஸ்டிங் ஏஜ் வந்து 35. 35ல இருந்து அவருக்கு வந்து பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் கணக்கு. இதே சிங்கிள் பிரீமியமா இருந்தால் அவர் வந்து பாத்தீங்கன்னா 11 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். 31ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே ஒருத்தர் 30 வயசுல என்டர் ஆகுறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம்? ரெகுலர் பிரீமியமா இருந்தா டிஃபர்மெண்ட் டேம் வந்து மினிமம் 5 வருஷம் இருக்கு. அப்ப 35ல இருந்து அவருக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்பயும் அந்த 35ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 30ங்கிறது 35 தானே மினிமம் வயசு ரெகுலர் பிரீமியத்துக்கு. சிங்கிளா இருந்தா 31ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே ஒருத்தர் 35ல என்டர் ஆகிறான்னு வைங்க. 35ல ஒருத்தர் என்டர் ஆனாரு அப்படின்னா மினிமம் டிஃபர்மெண்ட் பீரியட் வந்து 5 வருஷம். அவர் 5 வருஷம் டிஃபர் பண்ணி தான் ஆகணும். 5 வருஷமாச்சும் அவர் பணம் கட்டணும் இல்லையா ரெகுலர் பிரீமியம் அப்படிங்கும் போது. அப்ப அவருக்கு 40ல இருந்து அவரு கேட்கலாம். இல்ல சிங்கிள் பிரீமியமா கட்டார்னா 1 இயர் டிஃபர் பண்ணி 36ல இருந்து துவங்கும். இதுதான் இதோடைய மீனிங். டிஃபர்மென்ட் பீரியடு ரெகுலர் பிரீமியத்துக்கு 5 to 15 இயர்ஸ், சிங்கிள் பிரீமியத்துக்கு 1 to 15 இயர்ஸ். பிரீமியம் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பிரீமியம் வந்து டிஃபர்மென்ட் பீரியட் என்னவோ அது வரைக்கும் பணம் கட்டணும். சிங்கிள் பிரீமியம் கட்டிக்கலாம். மோடு எப்படின்னா ரெகுலர் பிரீமியத்துக்கு இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி எப்படினாலும் கட்டிக்கலாம். மோட் ஆஃப் பேமெண்ட் எப்படி பென்ஷன் வேணும் அப்படின்னா அதுவும் இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லியா வாங்கி கொள்ளலாம். மினிமம் இயர்லி பிரீமியம் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் எவ்வளவு மினிமம் இருக்கணும், நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்க செலக்ட் பண்ற ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிரீமியம் ஆனது மாறுது. மினிமம் பிரீமியம் என்னங்கிறதுக்கான ஒரு இது மட்டும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் 1ங்கிறது நமக்கு தெரியும், லைஃப் ஆனுட்டி. ஏஜ் 55 இயர்ஸ் அண்ட் அபோவா இருந்தா
11,000 கட்டணும். இதே ஏஜ் 55க்குள்ள இருந்தா 16,000 கட்டணும். ஆப்ஷன் 2 என்னது? வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் 55 அண்ட் அபோவ் இருந்தா 14,000, 55க்கு கீழ இருந்தா 17,000. ஏன்னா 55 அண்ட் அபோவ்க்கு வந்து ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி பாருங்க. ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 3க்கு என்ன? ஆப்ஷன் 3ங்கிறது என்ன? 75 ஏஜ் வரும்போது 50% ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கு பாருங்க 16,000 ரூபாய் மினிமம் வருது. இதே 55 கீழ இருந்தா 17,000. ஆப்ஷன் 4 75ல 100% ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பிரீமியம் 18. அப்படி ஒவ்வொரு ஆப்ஷனை பொறுத்து வந்து உங்களுக்கு மினிமம் பிரீமியம் ஆனது மாறுது. டிஃபர்மெண்ட் பீரியட பொறுத்து மாறுது. டிஃபர்மெண்ட் பீரியடு 10 to 15 நான் சொன்னது முதல்ல. அதே மாதிரி டிஃபர்மெண்ட் பீரியடு 7 to 9 கொடுத்திருக்காங்க. டிஃபர்மெண்ட் பீரியடு 5 to 6க்கும் கொடுத்திருக்காங்க. மினிமம் பர்ச்சேஸ் பிரைஸ் சிங்கிள் பிரீமியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 10 அண்ட் 11 இருக்கணும். இது ஆப்ஷன் 10 அண்ட் 11 தான் இங்க ஆப்ஷன் 1 அண்ட் 2 போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா சிங்கிள் பிரீமியத்துக்கு வந்து 2 ஆப்ஷன் தான். ஒன்னு சிங்கிள் லைஃப், ஒன்னு ஜாயின் லைஃப். சிங்கிள் லைஃப்னா ஆப்ஷன் 10, ஜாயின் லைஃப்னா ஆப்ஷன் 11. மினிமம் 55 வருஷம் அதுக்கு மேல இருந்தாருன்னா டிஃபர்மெண்ட் பீரியடு 10 to 15னா 1 lakh. ஆப்ஷன் 2ங்கிறது ஆப்ஷன் 11 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜாயின் லைஃபா இருந்தா 1.25 லட்சம். 50 அதாவது டிஃபர்மெண்ட் பீரியடு 10 to 15, ஏஜ் 55 இயர்ஸ் அண்ட் அபோவ். இதே 55க்குள்ள டிஃபர்மெண்ட் பீரியட் வந்து 10 to 15 இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் 10 இருந்ததுன்னா 1.25, ஆப்ஷன் 11 இருந்ததுன்னா 1.30. இதே 5 to 9னா எவ்வளவு? 1 to 4னா எவ்வளவு? அப்ப மினிமம் பாத்தீங்கன்னா 1 to 4 போட்ட உடனே வேணும் அப்படின்னா மினிமம் வந்து 55 வயசுக்கு மேல இருந்தா 2,05,000 ரூபாய் சிங்கிள் லைஃப் கட்டணும். ஜாயின் லைஃப் போட்டீங்கன்னா 2,15,000 கட்டணும். இதே 55 கீழே இருந்தீங்க அப்படின்னா 2,10,000 ரூபாய் சிங்கிள் லைஃப் கட்டணும். 2,15,000 ரூபாய் ஜாயின் லைஃப். ஜாயின் லைஃப் பொறுத்தவரை ரெண்டுமே ஒன்னா தான் வருது. அதே மாதிரி மினிமம் அடிஷனல் பிரீமியம் ஃபார் டாப் அப் ஆனிட்டி 50,000 ரூபாய் நீங்க எப்பனாலும் டாப் அப் பண்ணிக்கலாம். டாப் அப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஆனிட்டி ஆனது வரும். அதே மாதிரி மினிமம் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லி 1000 rupees வந்து உங்களுக்கு பென்ஷன் வாங்குற அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் அந்த மினிமம் பிரீமியம்ங்கிறத பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மந்த்லினா 1000, குவார்டர்லினா 3000, ஹாஃப்லினா 6000, இயர்லினா 12,000. டாப் அப் ஆனிட்டி வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் பிரீமியம் வந்து நீங்க டிஃபர்மெண்ட் பீரியட்ல கட்டிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன ரேட் இருக்கோ அது படிதான் கொடுப்பாங்க. இந்த டாப் அப் பிரீமியத்தை வந்து செப்பரேட்டா இண்டிபெண்டன்ட் சிங்கிள் பிரீமியமா ட்ரீட் பண்றாங்க. நீங்க ரெகுலர் பிரீமியம் கட்டிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு 50,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா அந்த 50,000 சிங்கிள் பிரீமியமா ட்ரீட் பண்ணி அந்த 50,000க்கு நீங்க எப்ப கட்டுறீங்களோ அப்ப என்ன ரேட் இருக்கோ, பென்ஷன் ரேட் இருக்கோ அதுதான் கிடைக்கும். நீங்க பாலிசி போடும்போது இருந்த பென்ஷன் ரேட்டு இந்த டாப் அப் பிரீமியத்துக்கு கிடைக்காதுங்கிறதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்க இண்டிவிஜுவலா அதை ட்ரீட் பண்றாங்க. அதை இண்டிவிஜுவலா நீங்க சரண்டரும் பண்ணிக்கலாம். பேஸ் பாலிசியை க்ளோஸ் பண்ணி தான் அந்த பணத்தை எடுக்கணுங்கிறது இல்ல. டாப் அப் பிரீமியத்தை செப்பரேட்டா அது சிங்கிள் பிரீமியமா ட்ரீட் பண்ணி அதுக்கு பென்ஷன் கொடுத்துறாங்க. அதை நீங்க விருப்பப்படும் போது நீங்க சரண்டரும் பண்ணிக்கலாம். லிக்விடிட்டி ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க வந்து லோன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன் டு ரிசீவ் போர்ஷன் ஆஃப் பிரீமியம் பர்ச்சேஸ் பிரைஸ் ஆஃப்டர் 5 years ஃப்ரம் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆனுட்டி. நீங்க கட்டின பிரீமியத்துல அல்லது பர்ச்சேஸ் பிரைஸ்ல ஒரு போர்ஷனை வந்து நீங்க வித்ட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அப்படி வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரொபேஷனேட்டா ஆனுட்டி ரேட் வந்து உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி குறைஞ்சிரும். டாப் அப் பேமெண்ட்டுக்கு வந்து இந்த லிக்விடிட்டி ஆப்ஷன் கிடையாது. லிக்விடிட்டி ஆப்ஷன் என்னங்க? லோன் கிடையாது. இது வந்து 3 டைம்ஸ் வந்து நீங்க மேக்சிமம் வந்து நீங்க டாப் அப் பண்ணலாம். அப்படி டாப் அப் பண்றது வந்து நீங்க கட்டின டோட்டல் பிரீமியத்தை 60%க்கு மேல நீங்க டாப் அப் பண்ண முடியாது.
அட்வான்ஸ்டு ஆனுவிட்டி ஆப்ஷனுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு புதுமையான விஷயமா இருக்கு. ஜாயின் லைஃப் உள்ளவங்களுக்கு வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் தான் நம்ம கொடுக்க போறோம். அது சிங்கிள் லைஃபா இருந்தாலும் சரி, ஜாயின் லைஃபா இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் டெத் ஏற்பட்ட உடனே சர்வைவிங் ஆனுவிட்டன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்துக்கான ஆனுவிட்டில 1% இருந்து 100% வரைக்கும் அவர் அட்வான்ஸா வந்து அவரு வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் அட்வான்ஸ் ஆனுவிட்டி பீரியட் வந்து 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கான பென்ஷன் பேமெண்ட்ட அவர் அட்வான்ஸா வாங்கிக்கலாம். 100% வாங்கிக்கலாம். இல்ல 1%ல இருந்து 100% வரைக்கும் அவருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வேணுமோ அவ்வளவு பெர்சன்டேஜ் அவரு அட்வான்ஸா வாங்கிக்கலாம். ஆப்ஷன் கேன் பி எக்ஸைஸ்டு ஆஃப்டர் எண்ட் ஆஃப் டிஃபர்மென்ட் பீரியட் வித்தின் 6 மந்த் ஆஃப் டெத் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆனுவிட்டன். டிஃபர்மென்ட் பீரியட் முடிந்த பிறகு இந்த ஆப்ஷனை வந்து அவரு எக்ஸைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனுவிட்டன் டெத் ஆன 6 மந்த்துக்குள்ள இந்த ஆப்ஷனை வந்து அவரு இன்டிமேட் பண்ணணும். இது கஸ்டமருக்கு இன்சென்டிவ் ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. பழைய பாலிசி ஹோல்டருக்கும் பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பாலிசி பிரீமியம் கட்டுற பாலிசிக்கு 0.5% வந்து ஒரு இன்சென்டிவ். சிங்கிள் பிரீமியமா இருந்தா 0.25% இன்சென்டிவ் கொடுக்குறாங்க நண்பர்களே. இந்த மாதிரி பல ஃபியூச்சர்ஸ். டெத் பெனிஃபிட் வந்து நீங்க டிஃபர்மெண்ட் பீரியடுக்கு முன்னாடி நீங்க டெத் ஆயிட்டீங்கன்னா, நீங்க கட்டின பிரீமியத்துல 105% வந்து கொடுக்குறாங்க ரெகுலர் பிரீமியம் பாலிசிக்கு. ஆஃப்டர் டிஃபர்மெண்ட் பீரியட் வந்து நீங்க ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் போட்டிருந்தா மட்டும் டோட்டல் பிரீமியத்தை அப்படியே 100% வந்து கொடுத்து விடுவார்கள். சிங்கிள் பிரீமியத்துக்கும் இதே ரூல்ஸ் தான். சிங்கிள் பிரீமியத்துக்கு என்ன, ஃபர்ஸ்ட் டெத் அப்ப டிஃபர்மெண்ட் பீரியடுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆனிட்டி வந்து டெத் ஆனார்னா அதுக்கப்புறம் வந்து வெயிட்டிங் பீரியட் முடிஞ்ச பிறகுதான் அந்த டிஃபர்மெண்ட் முடிஞ்ச பிறகு வந்து பென்ஷன் ஆனது ஸ்டார்ட் ஆகும். இன்னொருத்தரும் டெத் ஆயிட்டாருன்னா கட்டின பிரீமியத்துல 105% வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து டிஃபர்மெண்ட் பீரியடுக்கு முன்னாடி டெத் ஆனா. டிஃபர்மெண்ட் பீரியடுக்கு அப்புறம் டெத் ஆனா வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் தான் ஜாயின் லைஃப்ல வந்து நம்ம கண்டிப்பா கொடுத்துருப்போம். சிங்கிள் லைஃபா இருந்தா அப்பயே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஜாயின் லைஃபா இருந்தா அந்த 2வது லைஃப் இருக்கிற வரைக்கும் அந்த பென்ஷன் ஆனது அவர் வாங்கிட்டே இருப்பாரு. அவரும் இல்லைன்னா அந்த கட்டின பிரீமியத்தை 100% நம்ம ரிட்டர்ன் பண்ணி விடுவோம். டெத் பெனிஃபிட்டை வந்து அவர் லம்சமா வாங்கிக்கலாம், இல்ல பென்ஷனா வாங்கிக்கலாம், இல்ல இன்ஸ்டால்மெண்ட்லயும் வாங்கிக்கலாம். 3 சாய்ஸ் கொடுக்குறாங்க நாமினிக்கு. சரண்டர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரீமியத்தை வந்து கேன் பி சரண்டர்ட் எனி டைம் ஆன் பேமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் பேமெண்ட் பண்ண பிறகு எப்பனாலும் அவரு சரண்டர் பண்ணிக்கலாம். ரெகுலர் பிரீமியம் பாலிசி கேன் பி சரண்டர்ட் எனி டைம் டூரிங் ஆர் ஆஃப்டர் டிஃபர்மெண்ட் பீரியட் ப்ரொவைடட் பிரீமியம் ஹேவ் பீன் பெய்டு அட்லீஸ்ட் 2 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ். 2 வருஷம் பிரீமியம் கட்டின பிறகு டிஃபர்மெண்ட் பீரியட்லையும் அவர் வந்து சரண்டர் பண்ணிக்கலாம், இல்ல ஆஃப்டர் டிஃபர்மெண்ட் பீரியட்லையும் அவர் சரண்டர் பண்ணிக்கலாம். லோன் இருக்கு. லோன் வந்து வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் இது உள்ள ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் கிடைக்கும். சரண்டர் வேல்யூக்குள்ள நீங்க வாங்கிக்கலாம். டூரிங் டிஃபர்மெண்ட் பீரியட்லையும் வாங்கலாம், ஆஃப்டர் டிஃபர்மெண்ட் பீரியட்லையும் வாங்கலாம். எவ்வளவு வாங்கலாங்கிறது அந்த நீங்க வாங்கக்கூடிய பென்ஷன்ல 50% இன்ட்ரெஸ்ட் கட்டுற வரைக்கும் வாங்கலாம். சப்ஜெக்ட் டு சரண்டர் வேல்யூல 80%. ரிவைவல் வந்து 5 வருஷத்துக்குள்ள நீங்க எப்பனாலும் கட்டாம விட்டுட்டீங்கன்னா இந்த பாலிசியை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஏன் கஸ்டமர் வாங்கணும்? பென்ஷன் நீட் எல்லாம் இருக்குது. ஏன்னா ஃபார் கேரண்டீடு ஆனுவிட்டி கேஷ் ஃப்ளோ. இப்பயே வந்து நம்ம இந்த ஸ்கீம்ல சேரும் போதே நம்ம வந்து பென்ஷன் ரேட்டை வந்து கேரண்டி பண்ணிடுறோம் அப்படிங்கிறது பெரிய அட்வான்டேஜஸ். எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு ஹை இன்சென்டிவ் இருக்கு, ஹையர் ஏஜுக்கு ஹை இன்சென்டிவ் இருக்கு, பிளெக்சிபிள் பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி டிஃபர்மெண்ட் பீரியட் வந்து 5 to 15 இயர்ஸ் இருக்கு. சூட்டபிள் ஃபார் ப்ரொஃபஷனல் வித் ஹை இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஃபார் ஏ லிமிடெட் பீரியட் லைக் ஆக்டர், ஸ்போர்ட்ஸ்மேன். அவங்களுக்குலாம் வந்து இதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான டூலு. சூட்டபிள் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அட் யங்கர் ஏஜ். நான் முதல்ல சொன்ன மாதிரி யங்கர் ஏஜுக்கு அவங்க பிளான் பண்றது ஒரு 15 இயர்ஸ் தான் கட்ட போறாங்க. அதுக்கப்புறம் அப்ப இருந்தே அவங்களுக்கு ஒரு செகண்டரி இன்கமா இது வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். பாசிவ் இன்கம்ல இது ஒரு சோர்ஸா காட்டலாம், ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி அவங்களுக்கு சொல்லலாம். சூட்டபிள் ஃபார் பீப்புள் வித் ரெகுலர் இன்கம். அவங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஒருத்தர் இன்கம் இருக்கு, பிக்சடா இன்கம் இல்ல சொல்ல முடியாது அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ரெகுலர் இன்கமா இது இவங்களுடைய எஃபர்ட் இல்லாம ஒன் டைம் அவங்க கட்டிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம கேரண்டி ஆனிட்டி கொடுக்க போறோம்.
லிக்விடிட்டி ஆப்ஷனும் இருக்கு. ஏன் ஏஜென்ட் விற்கணும் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஆனுட்டி வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். ஆனுட்டி வந்து அந்த ரிஸ்க் ஆஃப் லிவிங் டூ லாங்க வந்து கவர் பண்ணுது. ஹெல்த் கேர் காஸ்ட் அந்த அந்த வயசுல மருத்துவ செலவுக்கு அவங்களுக்கு பணம் தேவை. அந்த மாதிரி சமயத்துல ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம சுலபமா விக்கலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளான அண்டர்ரைட்டிங் ரூல்ஸ் தான். அதே மாதிரி ஏஜென்ட்ஸ் கேன் ஆஃபர் ஹையர் annuity ரேட் டு ஆல் their எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் லைக் ஏ லாயல்டி ரிவார்ட். நம்மகிட்ட ஏற்கனவே பாலிசி போட்டவங்களுக்கு ஒரு ரிவார்டா ஹையர் annuity நம்மளுடைய உங்களது எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்கீம்ல அவங்களுக்கு சேரது மூலமாக கொடுக்கலாம். அதே மாதிரி யாருக்காவது மெச்சூரிட்டி ஆச்சுன்னா அதை வந்து அவங்க ஜீவன் தாரா 2ல வந்து கன்வெர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஹையர் annuity ரேட் கிடைக்குது. அதே மாதிரி வந்து ஏஜ் 20ல இருந்து 75 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பிராட் செக்மெண்ட்டை வந்து நம்ம இதுல கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணலாம் நண்பர்களே. ஏஜென்ட் வில் ஏர்ன் ட்ரஸ்ட் அண்ட் குட்வில் ஆஃப் த கஸ்டமர் பை ப்ரொவைடிங் ரைட் அட்வைஸ் ஃபார் லைஃப் ஸ்டேஜ் நீட்ஸ். அவங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு தேவைக்கு ஒரு சரியான அட்வைஸை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெற்ற முகவராக நீங்கள் கஸ்டமர்கிட்ட திகழலாம். இது வந்து சென்ட்ரல் ஆஃபீஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட ஒரு பிபிடியை தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலிங் பண்ணியிருக்கேன். மேலும் பல விவரங்கள் நமக்கு என்ன கேரண்டீடு annuity ரேட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற விவரம்லாம் நமக்கு தெரியல. அது வந்த உடனே நாம் இன்னொரு செஷன்ல மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்டு எஸ்பிஏ மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் சிஇஓ. நன்றி நண்பர்களே, வணக்கம்.